ஹலோ வீவர்ஸ், சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற டிசம்பர் 28ஆம் தேதியில இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களை ஏற்படுத்தி தரப்போகிறது. கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்முடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய தொழிலையே இப்போது தொடரலாமா, இல்லை என்றால் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணலாமா? அதே சமயம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நம்ம படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்களுமே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேர காலத்துல மனதுக்குள்ள நிறைய குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்குங்க. இது செய்யலாமா, அது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மனநிலையில இருந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதனால உங்களால முழுமையாக தொழிலையுமே கவனம் செலுத்த முடியாதுங்க. இதனால பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபமானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டமான சூழ்நிலையில தான் மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. இனி வரப்போகின்ற நாட்களிலாவது இதற்கான ஒரு தெளிவான விளக்கமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுமா? அதோடு நீங்க எதிர்பார்த்த லாபமானது தொழில கிடைக்கக்கூடுமா? தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகிறது? உடல் ஆரோக்கியம் முன்னேற்றகரமானதாக இருக்கக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்கக்கூடும். உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயமுமே உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் எதிர்காலத்துல அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது வரப்போகின்ற புது வருடம் 2026 ஜனவரி 13க்குள்ள நிச்சயமாக இந்த கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது பண வரவானது கணிசமான வகையில உயரக்கூடிய வகையில இருக்க போகிறது. இத்தனை நாட்களாகவே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இன்னுமே சில நேரங்கள்ல கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள்லையும் இருந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த நிலையானது கொஞ்சம் மாறப்போகிறது. ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த பண வரவானது கைக்கு கிடைக்க கொடுங்க. இதனால உங்களுடைய சேமிப்புமே தன்னால அதிகரிக்கக்கூடும். நீங்க வாங்கிய கடனையுமே அடைத்து விடலாம். மேலும் புதிய ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க செயல்படுவீர்கள். ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு சிறுக சிறுக நான் சேமித்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீட்டை வைத்து இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கு தேவையான நகைகளை நீங்கள் வாங்கிட்டு வருவீர்கள். அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னருக்கு தேவையான நகைகளை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலையானது குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும். அதோடு மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதிய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. இந்த நேர காலத்தில் இன்னுமே புத்துணர்ச்சியோடு ஒவ்வொரு வேலைகளையுமே செய்துட்டு வருவீர்கள். கடினமாக உழைச்சால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சௌகரியத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணமானது மனதுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு நம்மளால எல்லாமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தன்னம்பிக்கையே உங்களை நல்வழியில நடத்தும் அப்படின்னு சொல்லலாம். பல முயற்சிகளை செய்ய வைத்து அதில் வெற்றியையும் காண்பீர்கள். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போது யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் இப்போது நம்ம வாங்குறது அவசியம்தானா, அதாவது இப்போது இந்த வண்டி நல்லா தானே இருக்கு, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்களோடு இருந்திருப்பீங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போது அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இப்போது
இப்போது இருக்கக்கூடிய வண்டி வாகனத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ ஓகே, இந்த வண்டியை நம்ம மாற்றிட்டு புதிய வண்டி வாங்கலாம், நாம் விருப்பப்பட்ட வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மனநிலையிலையுமே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க போகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்டு இருக்குங்க. இருந்தாலுமே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பை தந்திருக்காது. எந்தவித பிரச்சனையாக இருந்தாலுமே அன்னைக்கே நீங்கள் பேசி சமாதானமும் ஆகிடுவீங்க. இனி வரப்போகின்ற நாட்களும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. சின்ன சின்ன சண்டைகள் கூட வராதுங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. நிறைய இடங்களில் புரிதலோடு நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் நீங்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் இருப்பதன் காரணத்தால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்படுங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்து செஞ்சுட்டு வருவாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே அன்பானது அதிகரிக்குங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் கூட இப்போது ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க. அதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஒரு மாத காலம் பார்த்தீங்கன்னா பிரிந்து இருக்கலாம். அப்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி நமக்கு கோபம் இருந்துச்சுன்னா நம்ம பிரிஞ்சிடலாம், இல்லைனா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பக்குவத்தோடு பார்த்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து நீங்கள் கொஞ்சம் பிரிந்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர போகிறீங்க. அதாவது பிரிந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலத்தில் தான் அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மீது அன்பு வச்சுருக்கீங்க, அவங்க இல்லாத லைஃப் நமக்கு எப்படி இருக்கோ, மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த நேர காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருவருமே சேர்ந்து வாழ வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பிரிந்து இருந்த தம்பதியர்கள் கூட இப்போது பார்த்தீங்கன்னா மனம் மாறி ஒன்று சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே கணவன் மனைவி எப்போதுமே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இருவரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாவே போதுங்க. அந்த இடத்துல எந்தவித சண்டையுமே வராதுங்க. அதே சமயம் என்னங்க நாமளே தான் விட்டு கொடுத்து போகணுமா, அப்போது நமக்குன்னு ஒரு ஆசையே இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. அதாவது நீங்கள் ஒரு 4-5 இடத்துல விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விட்டு கொடுக்கறத உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த 6வது விஷயங்களில் அவங்க விட்டு கொடுக்க முயன்று வருவாங்க. கொஞ்சம் அவங்களுடைய மனசுமே மாறும், அந்த குணமுமே மாறும். பிறகு பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குமே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பிரச்சனை இல்லாத வீடே இருக்காதுங்க. கணவன் மனைவினா பிரச்சனைகள் இருப்பது இயல்பான விஷயந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை வளர விடாமல் நம்ம அன்னைக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா அதாவது அன்றைய நாளுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா அதை நம்ம பேசி சமாதானமாகி கொண்டு இருவருமே பார்த்தீங்கன்னா அப்படி நகர்ந்துடணுங்க. இதில் விட்டுட்டு அவங்களே வந்து பேசிட்டோம் அப்படிங்கிற அந்த ஈகோவை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா ஈகோவை வந்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட காட்டும்போது அது உங்களுக்கு நீங்களே காட்டிப்பது போல அர்த்தங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நம்முடைய பார்ட்னர் அதாவது நாம தான் அவங்க அப்படிங்கிறத அந்த மனசில் நினச்சிக்கிட்டிங்கனாவே போதுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக ஈகோ பார்க்குறது சண்டை போடுறது இதெல்லாமே எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாவே குடும்பங்களில் பிரச்சனைகள் வராது. பிரிந்து இருக்கக்கூடிய அளவுக்கு எந்தவித விஷயங்களும் நடக்காதுங்க, அதாவது கணவன் மனைவிக்குள்ள. மேலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே குழந்தை பாக்கியத்திற்கு காத்து இருப்பவர்களும் சரிங்க, 2வது குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் சரிங்க, இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மனம் விட்டு உறவினர்கள் கிட்ட பேசிட்டு வருவீங்க. சந்தோஷமான நேரத்தை செலவிடுவீர்கள். இதுவுமே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளானது கிடைக்குங்க. அதே நேரத்தில் அவங்களால சின்ன உபத்திரமும் ஏற்படலாம் என்பதால் எப்போதுமே உறவினர்கள் கிட்ட ஓரளவுக்கு டிஸ்டன்ஸோடையே பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. நண்பர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகிறது. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரப்போகிறது. தாய் வழி உறவினர்களுடைய வருகையால் செலவுகளுமே
கொஞ்சம் ஜாஸ்தியாகும் என்பதால் இந்த விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க, சீர் செய்வீங்க, முறை செய்வீங்க, இது மாதிரியான விஷயங்களுக்காக பணம் செலவாகலாம். அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். இருந்தாலுமே எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு எதிர்பார்த்த வருமானமும் கைக்கு வரப்போகுது. அதனால் பெருசாக உங்களுக்கு களைப்பானது தெரியாது. இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் கொடுப்பதுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கம்பல்சரி 7 to 8 மணி நேரம் நீங்கள் தூங்க வேண்டுங்க. இதுவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எல்லா விதத்திலேயுமே நல்லதுங்க. சிலருக்கு இடமாற்றமானது ஏற்படலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபமானது இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்த்துக்கோங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல வகையிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் அமைய போகிறது. புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகிறது. கணவருடைய பாராட்டுக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.